மூடிக்கிட்டு பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது எதை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் தோணும். பாசிட்டிவாக நினைக்க மாட்டாங்க. ஆரம்ப கால மேபி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தவறான வாழ்க்கைக்கு முன்னேற்றம் அளிக்கக்கூடிய விஷயங்களை பதிவு பண்ணாமல் தவறான விஷயங்களை அவங்க தன்னுடைய ஆழ்மனதில் பதிய தேவாரம், திருவாசகம் இந்த மாதிரியான பாடல்களை படிக்கும்போது அந்த கருத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லா இந்த உலகத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அவ்வளோ அருமையான விஷயங்கள் எல்லாமே திருமுறை பாடல்களில் கூட இருக்குது. ஆனால் நம்ம வந்து பாடுறோம் பக்தியாக, ஆனால் அந்த அர்த்தங்களை தெரிந்து கொள்வதில்லை. எப்பவுமே நம்ம கண்ணை திறந்து வச்சிருக்கணும். தெளிவான அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 17ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் புரட்டாசி. இன்று 4:16க்கு சூரியன் கன்னியில் இருந்து துலாத்திற்கு மாறுகிறார். நமக்கு வந்து ஐப்பசி மாதம் பிறந்துரும். அதில் நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு புரட்டாசி முடிகிறது. இன்றைய சூரிய உதயம் 7:07க்கு, சூரியாஸ்தவனம் 6:55க்கு. இன்றைய திதி ஏகாதசி தேய்பிறை. முடியும் நேரம் மதியம் 1:42க்கு. அதன் பிறகு துவாதாசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மகம். மகம் முடியும் நேரம் மாலை 4:27க்கு. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7லிருந்து 8:29 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:55லிருந்து 6:55 வரை. இரவு வேளையில் 8:54லிருந்து 9:54 வரை. ராகு கால நேரம் காலை 11:28லிருந்து மதியம் 12:58 வரை. யமகண்ட நேரம் மதியம் 3:56லிருந்து மாலை 5:26 வரை. கூலிகன் காலை 8:29லிருந்து 9:59 வரை. சந்திராஸ்தம ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதசி விரதம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு திறமை, மிதுன ராசிக்கு சோர்வு, கடக ராசிக்கு கவனம், சிம்ம ராசிக்கு சாந்தம், கன்னி ராசிக்கு அமைதி, துலாம் ராசிக்கு சுகம், விருச்சக ராசிக்கு நலம், தனுசு ராசிக்கு புகழ், மகர ராசிக்கு பயம், கும்ப ராசிக்கு பக்தி, மீன ராசிக்கு பொறுப்பு. சரி, நம்ம போன நாள் முடிந்த நாளில் 9 கிரகங்களுக்கு ஆன நட்சத்திரங்களுக்கான ராசி கட்களை பார்த்துட்டு வந்தோமே. அதே வரிசையில் எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் ஆகாத நட்சத்திரம் என்பதை பார்ப்போம் மிக சுருக்கமாக. முதலில் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து ஆகாத நட்சத்திரங்கள் வந்து ஆயிலியம், மகம், கேட்டை, மூலம், ரேவதி. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஆகாது. என்றால் திருமணம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நட்சத்திரமாக இருந்தால் ரட்சி பொருத்தம் வராது. மற்ற நம்ம கூட்டு வியாபாரம் செய்வதற்கோ இல்லை இந்த ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யும்போது இந்த நட்சத்திரங்களிலே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. சரியான அவர்களுக்கு உகர்ந்த நட்சத்திரங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த ஆயிலியம், அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆயிலியம், மகம், கேட்டை, மூலம், ரேவதி இந்த நட்சத்திரங்களை தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற நல்ல காரியங்களை மற்ற நட்சத்திரங்களிலே நீங்கள் செய்யலாம். சரிங்களா? அடுத்தது இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம். இன்றைய சிந்தனைக்கு வந்து ஒரு பழமொழி, அதாவது பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருண்டுருச்சுன்னு நினைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றினது தான். இப்போ சில பேர் எப்படின்னா அவங்க வந்து அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு உலகமே இருண்டுருச்சுன்னு நினைப்பாங்க. அதாவது சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு காலத்தில் ஒரு சரியில்லாத விஷயங்களை கூட அவங்க ஆழ் மனதில் பதிவு பண்ணிக்கிட்டு அது சரியில்லைன்னு சொல்லி எப்போவுமே ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயம் கூட இழந்துருவாங்க. சுற்றி நடக்கிற விஷயங்களை வந்து அவங்க கவனிக்கிறது இல்லை. தெளிவாக பார்க்கக்கூடிய தகுதியும் இல்லாமல் சிலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் அடைய முடியாமல் கண்ணை மூடிக்கிட்டு
பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது எதை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் தோணும், பாசிட்டிவாக நினைக்க மாட்டாங்க. ஆரம்ப கால மேபி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தவறான வாழ்க்கைக்கு முன்னேற்றம் அளிக்கக்கூடிய விஷயங்களை பதிவு பண்ணாமல் தவறான விஷயங்களை அவங்க தன்னுடைய ஆழ்மனதில் பதிய வைத்து கொண்டு அதுதான் உண்மை என்று நினைத்து கொண்டு வாழ்கிறாங்க இப்போ நிறைய பேர். இந்த எப்பவுமே நம்மளுடைய ஆழ் மனதில் வந்து பாசிட்டிவான விஷயங்களை தான் நம்ம வந்து பதிவு பண்ணணும். அது நம்ம செய்கிற விஷயம் தான். நம்ம மூளை, நம்ம சக்தி, நம்மளுடைய எண்ண அலைகள் இதுதான். நம்மளை சுற்றி சில விஷயங்கள் நடக்கலாம், நம்மளுக்கு ஒத்து வராத விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம். ஆனால் அது ஏன் என்று கொஞ்சம் கவனித்து பார்த்து இதெல்லாம் நமக்கு வந்து சரியா சரியில்லையா அப்படின்னு யோசிக்கணும். ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு மந்த புத்தியோட இதுதான் உலகம், இவ்வளோ தான், நீங்கள் பார்க்குற அளவுக்கு தான் உலகம்னு நினச்சிடாதீங்க. வெளியில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை என்ன தெரியுமா? தெளிவான பார்வை. ஒரு விஷயத்தை பற்றி புரிந்து கொள்வது, எது நம்மளுக்கு நன்மை என்று நினைக்கிறதுக்கெல்லாம் காரணம் நான் நல்லா படிக்கணும், நல்ல நல்ல புத்தகங்களை படிக்கணும். இந்த நீ ரொம்ப சுலபமாக சொன்னாக்கா இந்த தேவாரம், திருவாசகம் இந்த மாதிரியான பாடல்களை படிக்கும்போது அந்த கருத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லா இந்த உலகத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அவ்வளோ அருமையான விஷயங்கள் எல்லாமே திருமுறை பாடல்களில் கூட இருக்குது. ஆனால் நம்ம வந்து பாடுறோம் பக்தியாக, ஆனால் அந்த அர்த்தங்களை தெரிந்து கொள்வதில்லை. எப்பவுமே நம்ம கண்ணை திறந்து வச்சுருக்கணும், தெளிவான பார்வையாக இருக்கணும். ஜஸ்ட் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இருண்டு போச்சு உலகமேன்னு நினைக்காதீங்க. எப்பவுமே ஒரு ஒளி நமக்கு இருக்குது, நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒளியை நாடி நம்ம செல்லணும் என்றால் படிப்பு மிக அவசியம். நம்மளுடைய மதத்தில் இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை படித்து தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவடையுங்கள். தவறான பாதைக்கு போயிடாதீங்க. பக்தின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப பேர் தவறான பக்தி வழிகளெல்லாம் செஞ்சுட்டு வராங்க, ரொம்ப நடக்குது இப்போ. ஸோ நம்ம வந்து திருமுறை பாடல்களை நீங்கள் அந்த அர்த்தங்களை பார்த்தாலே நம்ம எப்படி பக்தி செலுத்தணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த அடியார்கள் எப்படி பக்தி செலுத்தினார்களோ நம்ம பூனை கண்ணை மூடிக்கிட்டு இருண்டு போச்சுன்னு சொன்ன மாதிரி எல்லாம் இது கலி உலகம் இப்படி தான் நடக்கும் அப்படிலாம் சொல்லாமல் அந்த தவறான பதிவுகளெல்லாம் எடுத்துருங்க. நம்மளை தெளிவாக்குவதற்கு இந்த திருமுறை பாடல்கள், திருமூலர் சொன்ன திருவாசகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் படிக்கணும். கவசம் படிக்கும்போது கூட நம்மளுக்கு தெரியும், எத்தனையோ கவசங்கள் இருக்குது. உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய கவசங்களை படிக்கும்போது கூட உங்களுக்கு தெரியும். இவையெல்லாம் நம்மளை வந்து தெளிவான ஒரு அறிவை நம்மளுக்கு கொடுக்கும், தெளிவான பார்வை கொடுக்கும். ஸோ இதை உங்ககிட்ட நான் தெரிவிக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்றும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.